ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியை டெலீட் பண்ணுறதுக்கு பல சேனலில் பல விதமாக சொல்லியிருப்பாங்க. நான் அதை புது விதமாக எவ்வளோ ஷார்ட்டாக ஒரு மெயில் ஐடியை டெலீட் பண்ணலாங்கிறத தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் மெயிலுங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயிலுங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு மெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே உங்களோட மெயிலுக்கான லோகோ தெரியும். அதில் உங்களுக்கு எந்த மெயில் ஐடி அழிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். மேலே தூக்கி விட்டிங்கன்னா வரும். ஒன்று ஒன்றா மேலே தூக்கி விட்டிங்கன்னா அப்படி வரும் மெயில் ஐடி. அதை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மெயில் லோகோவை டச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா இதில் அப்படியே மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் ப்ரைவேசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டு என்ன பண்ணுங்கன்னா அப்படியே மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருங்க. அடியில் இருக்கும். இப்படியே தள்ளிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இங்கே டெலிட் ஏ கூகுள் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை தொட்டிங்கன்னா இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மெயில் ஐடி மூலமாக என்னென்ன நம்ம லாகின் பண்ணியிருக்கோம், எந்தெந்த ஆப் லாகின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்ம அதாவது ஃபோனோட பாஸ்வேர்டு கேட்கும். அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்னென்ன லாகின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கும். இதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இந்த மெயில் ஐடியில் நம்ம என்னென்ன லாகின் பண்ணியிருக்கோம் அதை மட்டும் டெலீட் பண்ணணும்னா இதுக்கு நேராக டெலீட் ஆப்ஷன் இருக்குது. இதை டெலீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நான் மெயில் ஐடியை டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு அது மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் டெலீட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை தொட்டுக்கோங்க. இதை தொட்டுட்டிங்க அப்படின்னா இதில் அப்படியே மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருங்க, தள்ளி விட்டே இருங்க. இதில் வந்து இந்தந்த மெயில் ஐடியில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த மெயில் ஐடியில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே டெலீட் ஆகிடும்னு உங்களுக்கு காமிக்குது. மெயிலு நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறது எது வச்சுருந்தாலும் இதில் டெலீட் ஆகிடும் அப்படின்னு காமிக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா காலண்டர் இருக்குது, கூகுள் பே இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் டெலீட் ஆகிடும் அப்படின்னு காமிக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதில் 2 டிக் மார்க் கேட்கும். இதில் பார்த்திங்கன்னா இதில் 2 டிக் மார்க் கேட்கும். இது 2யும் டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் டெலீட் ஆகிடும். நான் இப்போ டெலீட் பண்ணலை, ஏன்னா எனக்கு இந்த மெயில் ஐடி வேணுங்கிறதுனால வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதை டெலீட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி டெலீட் ஆகிடும். இந்த வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் புது மெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் நான் காமிக்கிறேன். அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து கற்றுக்கோங்க. பாய்.